மதுரையில் மூடப்பட்ட பாரில் யாருக்கும் தெரியாமல் மதுபாட்டில்களை பதுக்கி விற்று வந்த கேடி நபர் போலீசில் பிடிபட்டார். டாஸ்மாக் ஊழியர்களின் உடந்தையுடன் நடந்ததாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட மதுபான கூடத்தில் யாருக்கும் தெரியாமல் சட்ட விரோதமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்தது. உடனே காவல் ஆய்வாளர் மணிக்குமார் தலைமையிலான போலீசார் சிக்கந்தர் சாவடியில் உள்ள மதுபான கூடத்தில் சோதனையிட்ட போது அங்கு அரசு டாஸ்மாக் கடைகளில் பெட்டி பெட்டியாக மதுபாட்டில்கள் வாங்கி அடுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் சோதனையிடுவதை அறிந்து அங்கிருந்த நபர் ஒருவர் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். தொடர்ந்து மதுபாட்டில் விற்று கல்லா கட்டி வந்த நபர் ஒருவர் போலீசில் வசமாக பிடிபட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பிடிபட்டவர் மதுரை செல்லூரைச் சேர்ந்த நீதி என்பதும், தப்பி ஓடியவர் உசலம்பட்டி அருகே அம்பட்டையன்பட்டியைச் சேர்ந்த முத்துராமன் என்பதும் தெரிய வந்தது. இருவரும் சேர்ந்து டாஸ்மாக் கடைகளில் குவார்ட்டர் பாட்டில்களை வாங்கி குவித்து சட்ட விரோதமாக அதை விற்று வந்துள்ளனர். இதனையடுத்து சுமார் 243 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் பிடிபட்ட நீதியை திருமங்கலம் மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் நீதி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தினர். மொத்தமாக இவ்வளவு மதுபாட்டில்கள் இவர்களுக்கு கிடைத்தது எப்படி? சட்டவிரோத மது விற்பனையில் டாஸ்மாக் ஊழியர்கள் யாருக்கேனும் உடந்தை இருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய முத்துராமன் என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். விசாரணையின் முடிவில் மேலும் பலர் சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.